நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் ஜெயிக்க மாட்டார், அவருக்கு வந்து வாக்குகளை பிரிப்பார், சீட்டு வந்து வராது. விஜய் வந்து ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார்ன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவருக்குன்னு ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்றதையும் ஏற்றுக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டம் வந்து ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாக்கு வந்து சீட்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குன்னு தான் சொல்கிறேன். அப்போ வாக்குகளை பிரிப்பார், சீட்டு வராதுன்னா உங்கள் காங்கிரஸையும் அவர்கிட்ட போய் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. எனக்கு 40 சீட்டு கூட 50 சீட்டு கூட ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு உங்கள் காங்கிரஸையும் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் காங்கிரஸை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு. ஆனால் நீங்களும் இப்போ செல்வ பெருந்தகை மட்டும் இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, என்ன அர்த்தம்? ஒரு ஒரு வதந்தி வந்திருக்கு. அதாவது விஜய் பக்கம் காங்கிரஸ் சேர்ந்துட்டா உங்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸையே உடைச்சி ஒரு தனி கட்சியை உருவாக்குறதுக்கு ஸ்டாலின் ரெடி பண்ணி வச்சுருக்காருங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஒருவேளை ஸ்டாலினின் ஏஜெண்ட்டாக மாறிட்டீங்களா? அப்போ விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு உங்கள் கட்சி பூரா போய் கியூவில் நிற்கும் போது நீங்கள் மட்டும் விஜய் ஜெயிக்க மாட்டார், ஓட்டுக்களை பிரிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்த்திக் சிதம்பரம் வந்துக்கிட்டு எவ்வளோ இது அவுடேட்டடாக இருக்கிற ஒன்றும் தெரியல, அவருக்கு அரசியலே தெரியல. எவ்வளவு நவீன யுக்திகள் வந்துருச்சு, டெல்லியிலேருந்து இது வருது, ஒவ்வொருத்தரும் இது எடுக்கிறாங்க ரிப்போர்ட்டு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, எல்லா ரிப்போர்ட்டும் அவருக்கு சாதகமாக வரும்போது வந்து இவர் மட்டும் ஓட்டைத்தான் பிரிப்பார்ல, என்ன அர்த்தம்? எங்கே எடுத்தீங்க இந்த ஒப்பீனியன் போல்னால் எதுவும் தனியாக நடத்துகிறீர்களா? கார்த்திக் சிதம்பரம் எங்கேருந்தே எடுத்தீங்க திமுக ஓட்டைத்தான் பிரிப்பாருங்கிறது? அதனால் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சொல்லும், அரசியலை புரிஞ்சுக்கங்க, புரியலைன்னா பேசாமல் இருங்க. உங்கள் விஜயோட சேர்ந்ததுனால நீங்கள் தப்புனீங்க, திமுகவோட சேர்ந்துருந்தால் ஒரு சீட்டு கூட வராமல் மண்ணை கவி இருப்பீர்கள்.